ஹாய் பார்ட்னர். இல்லஸ்ட்ரேஷன் 4ல் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஒர்க் பண்ணதை எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறோம், 2 accounts we have to prepare. In fixed capital method, we have 2 accounts, that is partner's capital account, partner's current account. But in fluctuating capital method, only 1 account, partner's capital account. அப்போ ரெண்டுக்கு என்ன மற்ற வேறுபாடு, தட் இஸ் இங்கே கேபிட்டலை மட்டும் எழுதுகிறோம். அங்கே பாரு, ஓப்பனிங் கேபிட்டல் 90,000 60,000 இருக்கு, அதை மட்டும் எழுதி அப்படியே பேலன்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேற என்ன வரலாம் அப்படின்னு சொன்னால், அடிஷ்னல் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் கிரெடிட் சைடில் வரும், கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டெபிட் சைடில் வரும். இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. மற்றபடி நோ சேஞ்ச் இன் கேபிட்டல், தட் இஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் 90,000, க்ளோசிங் கேபிட்டல் 90,000, தட் இஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, ப்ராஃபிட், ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் செப்பரேட் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ இங்க எழுதுன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை அப்படியே கரண்ட் அக்கௌண்ட் எழுதுறோம், நோ சேஞ்ச் இன் தட். அதே தான் இங்க எழுதுன டெபிட்ல எழுதுன அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்க எழுதுறோம். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணா இது மாற்றம் வருது. இப்போ இந்த பேலன்ஸ் பாரு, கேபிட்டல்ல 90,000 பேலன்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்ல 19,950 பேலன்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த பேலன்ஸ் வந்துடும். எல்லாம் ஒண்ணுதான். அதே தான் இங்க 60,000 10,050 ரெண்டையும் ஆட் பண்ணா 70,050. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சிலர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து மேக்சிமம் கேபிட்டல் அக்கௌண்ட் சொன்னாலே தட் இஸ் ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னு சொன்னால் மட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம இந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், டெத் ஆஃப் த பார்ட்னர், இதெல்லாம் அடுத்து படிக்க போகிறோம். எல்லாத்துக்குமே பேசிக் இதுதான். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. கேபிட்டல், பார்ட்னருக்கு சேர வேண்டிய பணமெல்லாம் கிரெடிட்டு, பார்ட்னருக்கு வர வேண்டிய பணமெல்லாம் டெபிட்டு. இதுதான் பேசிக், இதுதான் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? எந்த மெத்தடில் கேட்குறாங்களோ அந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஓகே ஓகே.